ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அந்த 12th தமிழில் இருக்கக்கூடிய மொழிப்பயிற்சி பகுதியிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன இருக்குது, அதில் நீங்கள் எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் அனலைசிஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம நிறைய வீடியோஸ் கொடுக்க போகிறோம். அது எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 12th தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்ற அந்த மார்க் ஸ்கோரிங் டிப் வீடியோவும் கொடுத்துருக்கோம். சப்போஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் போய் பார்த்துக்கோங்க. அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய எல்லா இதையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த 12th தமிழில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ் எழுத போகிறீங்க இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதுமானது. அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோஸ் கொடுக்க போகிறோம். இப்போ மொழிப்பயிற்சி பகுதியில இருந்து 2 மதிப்பெண் வினாக்களும் வரும், 4 மதிப்பெண் வினாக்களும் வரும். இந்த வினாக்கள்லாம் என்னென்ன வினாக்கள் இருக்குது, அது எப்படி வந்து நம்ம படிக்கணும் அப்படின்றதையும், நெடுவினா கேள்வி 44, 45, 46 இதுல கேட்கக்கூடிய நெடுவினாக்கள்ல என்னென்ன கேள்விகள் இருக்குது, என்னென்ன வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்றதையும் நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்றத கரெக்டா நோட் பண்ணிக்கிறீங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு 100% ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பகுதி 2 பிரிவு 3ல கேட்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள், மொழிப்பயிற்சி பகுதியிலிருந்து 2 மதிப்பெண் வினாக்கள், மொத்தம் நமக்கு 9 கேள்விகள் வரும். கேள்வி எண் 22ல இருந்து 30 வரைக்கும். இந்த 9 கேள்விகள்ல நாம ஏதேனும் 7 கேள்விகளை சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும், சரியா? 9 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதுல எனி 7 வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ 7 × 2 14 14 மார்க்குக்கு இந்த செக்ஷன் வந்து நமக்கு இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டாக தான் வந்து நமக்கு இந்த பார்ட் வந்து இருக்கும், சரியா? இதில் நமக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலைச்சொற்கள், பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, உவமை தொடர்களை சொற்றொடரில் அமைக்க, மயங்கொலி சொற்களை ஒரே தொடர் அமைக்க, 4 சொற்களை கொண்டு தொடர் அமைக்க, வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக, வேற்றுமை உருபுகளை சேர்த்து தொடர் அமைக்க, தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க, பெயர் சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக, பொருள் வேறுபாடறிந்து தொடர் அமைக்க, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. இந்த மொத்தம் நமக்கு 15 டாபிக் இருக்குது. இந்த 15 டாபிக்ல இருந்து ஏதாவது ஒரு 7 டாபிக் வரும். மொத்தம் 9 கொஸ்டின் சொன்னேன் இல்லையா? மீதி 2 கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, இலக்கண தேர்ச்சிக்கொள் வினாக்கள் இருக்குது இல்லையா? அந்த இலக்கண தேர்ச்சிக்கொள் வினாக்கள்ல இருந்து நமக்கு 2 கேள்விகள் வந்துடும். அது போக இந்த மொழிப்பயிற்சி பகுதிகளில் இருந்து 7 கேள்விகள் வந்துடும். மொத்தம் 9 கேள்வி. நீங்க இலக்கண தேர்ச்சிக்கொள் வினாக்களும் கம்ப்ளீட்டா படிக்காம விட்டுட்டா கூட இதை நீங்க தரவு பண்ணா கூட என்ன பண்ணிடலாம், 7 கேள்விகள் அப்படியே நம்ம அட்டன் பண்ணிட முடியும், சரியா? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு கலை சொற்கள். இந்த கலை சொற்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயல்லையும் அந்த இயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும் இல்லையா? குறுவினா, சிறுவினா, நெடுவினா இதெல்லாம் முடிச்சுட்டு மொழிப்பயிற்சி ஆரம்பிக்கும். இந்த மொழிப்பயிற்சி பகுதியில கடைசியா என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு 5 ஆங்கில வார்த்தை கொடுத்து அந்த ஆங்கில வார்த்தைக்கான சரியான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க. அதிகபட்சம்னா 5, 6 தான் இருக்கும் ஒவ்வொரு இயலுக்கும். ஸோ 6 இயலும் சேர்த்தாவே நமக்கு ஒரு 35 வார்த்தைக்கு உள்ளதான் இருக்கும். இந்த 35 வார்த்தைகளையும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இதுல வந்து நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் எந்த கேள்வி வேணாலும் நமக்கு கேட்கலாம். ஏன்னா மொத்த வார்த்தைகளே வந்து 35 வார்த்தைகள் தான். அதுல நமக்கு எது வேணாலும் கேட்கலாம். ஸோ அந்த 35 வார்த்தைகளையும் தரவா படிச்சுட்டீங்கன்னா நமக்கு இதுல 2 மார்க். ஏன்னா கலைச்சொல்லாக்கம் கண்டிப்பா நமக்கு வரும். இதுல நமக்கு ஒரு 2 மார்க் கண்டிப்பா இருக்குது. அந்த 35 வார்த்தைகள் படிச்சிட்டிங்கன்னா சில நேரங்கள்ல எப்பயாவது இதுல இருந்து ஒரு மதிப்பெண் வினாக்களும் வரும். அந்த பலவுள் தெரிக 14 ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்குது இல்லையா? அதுல சில நேரங்கள்ல எப்பயாவது கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா 3 மார்க்கு கூட நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கலை சொற்கள் கரெக்டா படிச்சுக்கணும். அடுத்ததா பகுபத உறுப்பிலக்கணம். இந்த பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்றது ஒவ்வொரு செய்யுள் பகுதியிலையும் நம்ம கொடுத்துருப்பாங்க, கரெக்டா? ஸோ ஒவ்வொரு செய்யுள் பகுதியிலையும் அந்த வார்த்தை கொடுத்து அதுக்கான பகுபத உறுப்பிலக்கணம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மொத்தமே இந்த 6 இயலும் சேர்த்து மொத்தமே பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 18 வார்த்தைகள் தான் இருக்குது. இந்த 18 வார்த்தைகளுடைய பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்க முடியாதா? ஒரு வருஷம் ஃபுல்லா படிச்சிருக்கோம்.
ஒரு 18 வார்த்தைகளினுடைய பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்துட்டோம்னா இங்க நமக்கு 2 மார்க், இங்க 2 மார்க் ஆச்சு. அப்ப கலை சொற்கள்ல ஒரு 2 மார்க்கு, பகுபத உறுப்பிலக்கணம்ல ஒரு 2 மார்க், 4 மார்க் ஆச்சு. சரியா? 18 வார்த்தைகள். அதே மாதிரிதான் புணர்ச்சியும். புணர்ச்சியும் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி செயல் பகுதியில இருந்து கேட்கக்கூடியது. புணர்ச்சியிலையும் பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 வார்த்தை தான். பகுபத உறுப்பிலக்கணம் 18 வார்த்தை, புணர்ச்சி விதி வந்து 16 வார்த்தை. இந்த 16, 18 வார்த்தைகளை பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து நமக்கு ஒண்ணு வந்துடும். சரியா? இப்ப இதுல நம்ம 2 மார்க் வாங்கிடலாம். ஸோ கலைச்சொற்கள் 2 கொடுப்பாங்க, 2க்குமே ஒரு மார்க்கு. பகுபத உறுப்பிலக்கணம் 2 கொடுத்து ஏதாவது 1 எழுத சொல்லுவாங்க, அதை நீங்க சூஸ் பண்ணி எழுதிக்கிறீங்க. அதே போல புணர்ச்சி விதியும் 2 கொடுத்து ஏதாவது 1 எழுத சொல்லுவாங்க, நீங்க அதுலயும் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அதுல ஒரு 2 மார்க் வந்துடும். சரியா? புணர்ச்சி விதி முடிஞ்சு. அடுத்ததா இது எல்லாமே வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மொழிபெயர்ச்சி பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள். ஃபர்ஸ்ட் ஒன், உவமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. இது உங்க புக்ல பேஜ் நம்பர் 19, பக்கம் எண் 19ல நமக்கு இந்த கேள்வி வந்து இருக்குது. புக்கில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் மட்டும்தான் வரும். புக்கில் பார்த்தீங்கன்னா தாமரை இலை நீர் போல, கிணற்று தவளை போல, எலியும் பூனையும் போல, அச்சாணி இல்லாத தேர் போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. மொத்தமே எத்தனை? 5 தான். இந்த 5 உவமை தொடர்கள் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். அதுல இருந்து 1 வந்துடும். நம்ம அதை அப்படியே தொடர்ல அமைச்சு எழுதிட்டோம் அப்படின்னா 2 மார்க் ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? இது உவமை தொடர். அடுத்தது, மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. மயங்கொலி சொற்கள்னா இந்த லாழா வித்தியாசம் இருக்குது இல்லையா? தலை, தலை, தழை, அந்த வித்தியாசம். அது அப்படி இல்லைன்னா நா வித்தியாசம் இருக்குது. சரியா? ஸோ அந்த இதை பார்த்துக்குங்க. இந்த லாழா வித்தியாசம், அப்புறம் நா, அப்புறம் ரா, இந்த வித்தியாசங்கள் வச்சு வார்த்தைகள் 2 வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஒரே தொடர்ல எழுதணும். அதுதான் வந்து மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைக்க. இதுவும் வந்து புத்தகத்தில் நமக்கு இருக்குது. அதை பார்த்துக்கிட்டீங்கனாலே போதுமானது. அதுக்கப்புறம் 4 சொற்களை கொண்டு தொடர் அமைக்க. 4 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 வார்த்தையை நம்ம ஒரே வாக்கியத்துல அமைச்சு எழுதணும். புக்கில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 செட்டு இருக்குது. சருகு விழு மண் அலை, வானம் பர நிலவு தொடு, விண்மீன் ஒளிர் ஏறி விழு, குதிரை வேகம் ஓடு தாவு, குழந்தை நட தளிர் நடை விழு, திரை கான் கைதட்டல் மக்கள். இந்த 4 வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அந்த 4 வார்த்தையை ஒரே வாக்கியமா நம்ம அமைச்சு எழுதுறது தான் இந்த 4 சொற்களை கொண்டு தொடர் அமைக்க. சரியா? இதுவும் வந்து ஒரு ஈஸியான கான்செப்ட் தான். ஒரு 6 தான் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. இது பார்த்தீங்கன்னா பழைய புக்ல நிறைய நமக்கு எக்ஸசைஸ் இருந்துச்சு. இப்போ ரொம்ப கம்மியாக்கிட்டாங்க. வெறும் 3 தான் இருக்குது. புத்தகம் பேஜ் நம்பர் 69ல நமக்கு 3 சென்டென்ஸ் தான் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் ஒன், பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து தொடரில் அமைத்து எழுதுக. குமரன் வீடு பார்த்தேன், குமரனை வீட்டில் பார்த்தேன். மாறன் பேச்சுத்திறன் யார் வெல்ல முடியும்? மாறனின் பேச்சுத்திறனை யாரால் வெல்ல முடியும்? இந்த மாதிரி மாற்றி நம்ம எழுதணும். வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து, ஐயாளுக்கு இன்னது கண் இருக்குது இல்லையா? ஸோ அதில் ஏதாவது ஒரு வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து நம்ம அதை மாற்றி எழுதிக்கிற வேண்டியது. ஒரு 5 வாக்கியம் இருக்குது. அது நல்லா தரவா பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. பக்கம் எண் 95ல இருக்குது. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. மாநிலம், இந்த நீ வரும். 2 சுழி நீ கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்? இந்த நரிக்கு வரக்கூடிய நீயா வந்து மாற்றணும். ஸோ இது மாதிரியான பிழைகளை நீக்கி எழுதுறது, அது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. ஒரே ஒரு சொல்லு கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே வச்சு பயன்படுத்தி ஒரு வாக்கியம் எழுதணும். அப்புறம் அந்த வார்த்தையை 2ஆ பிரித்து நம்ம ஒரு வாக்கியத்தில் அமைச்சு எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காயம் அப்படின்றது ஒரு காய்கறியினுடைய பெயர் இல்லையா? ஸோ அதை வச்சு வெங்காயத்தின் விலை கூடியது அப்படின்னு எழுதலாம்.
இப்போ அதை வந்து வெம் காயம் அப்படின்னு பிரிச்சோம்னா நமக்கு வந்து இந்த தீயினால ஏற்படக்கூடிய காயம் அதை நம்ம சொல்லலாம். தீயினால் என்னுடைய நண்பனுக்கு வெம்காயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறது. அடுத்து தொடர்களில் உள்ள பெயர் சொல்லை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுதுக. பெயர் சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றி எழுதுக. கபிலன் திறமையானவர் என்று டேஸ் தெரியும், பிராக்கெட்குள்ள குமரன் அப்படின்னு இருக்கு. அப்ப குமரனுக்கு தெரியும் அப்படின்னு மாத்தி எழுது. இது ஒரு 4-5 இருக்குது. அப்புறம் தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. அப்ப மாத்திக்கிறோம். வாழைத்தோப்பில் குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மாற்றணும். அது ஒரு 4-5 வாக்கியம் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. பொருள் வேறுபாடு இதே மாதிரிதான் இந்த இது சொன்னோம் இல்லையா, மயங்கொழி சொற்கள் இதே மாதிரிதான். பொருள் வேறுபாடு அறிந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு களம் களம் இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு நம்ம என்ன செய்யணும், அதை ஒரு வாக்கியத்தில் அமைச்சு எழுதுறது. அது ஒரு கான்செப்ட். அது ஒரு 6 தான் இருக்குது. களம் களம், புல் புல், ஊழை ஊழை, கான் கான், ஊன் ஊன், திண்மை திண்மை. அப்புறம் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. நம்ம வந்து சாதாரண பேசும்போது அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துவோமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த வாக்கியம். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு இருக்கும். இதை நம்ம என்ன செய்யணும்னா எழுத்து வழக்கா மாத்தி எழுதணும். அது ஒரு 6 வாக்கியம் இருக்குது, அதை பார்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. மரபு சொற்களை ஒரு வாக்கியமா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எழுதணும். ஆற அமர, ஆணி அடித்தார் போல, அகலக்கால், வழி வழியாக, கண் துடைப்பு, இந்த வார்த்தைகள் இருக்குது. இதை நல்லா பார்த்துக்கிறேன். சரியா? அவ்வளவுதான். இந்த 15 கான்செப்ட் நீங்க தரோவா இருந்தீங்கன்னா 7x2 14 மார்க்கு அப்படியே ஸ்கோர் பண்ணிடலாம். இதை நம்ம ஸ்கோர் பண்ணியே ஆகணும். சரியா? ஏன்னா முக்காவாசி இது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஓன் சென்டென்ஸ்ல எழுதுறது, சொந்த வாக்கியத்துல எழுதுறது. அப்ப சொந்த வாக்கியத்துல நீங்க எழுதும் போது ஒற்றுப்பிழை வராம பார்த்துக்கிறீங்க. சொந்த வாக்கியம் நாமளா அங்க போய் எழுத போறோம். அப்ப நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வார்த்தை வந்துச்சுன்னா இந்த சென்டென்ஸ் தான் நான் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்பதான் அந்த ஒற்றுப்பிழை வராம அங்க போய் நீங்க ஸ்பாட்ல எழுதும் போது ஒற்றுப்பிழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சந்திப்பிழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எழுத்துப்பிழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்னா எழுதி பார்த்துக்கோங்க. ஒரு சென்டென்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த வார்த்தைனா இந்த சென்டென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இது அதுக்கு அடுத்தது 4 மதிப்பெண் வினாக்கள். பகுதி 3ல பிரிவு 3ல கேட்கக்கூடிய 4 மதிப்பெண் வினாக்கள். இது பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 3 கான்செப்ட் எழுதணும். ஆனால் எல்லாத்துலேயுமே நமக்கு 2 இருக்கும். எனி ஒன் சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ அணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அணியில் 2 இருக்கும். ஒன்று டைரக்டா அணி கேட்கறது, இன்னொன்று ஒரு பாடல் கொடுத்து அந்த பாடலில் என்ன அணி வந்திருக்குது அப்படின்னு கேட்கறது. இதுக்கு நீங்கள் இந்த 3 அணியை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், இதுலேருந்து ஒன்று வந்துடும். பொருள் வேற்றுமை அணி, நிரல் நிறை அணி, ஏகதேச உருவக அணி, இந்த 3 அணியையும் கரெக்டாக பார்த்துக்கிறங்க. அணி விளக்கம் எழுதணும், சான்று எழுதணும், பொருத்தம் எழுதணும். 2 மார்க் அணி விளக்கத்துக்கு, சான்றுக்கு 1 மார்க், பொருத்தத்துக்கு 1 மார்க். அதே போல திணைத்துறை, வாகை திணை, பொதுவியல் திணை, பாடான் திணை, பொருண்மொழி காஞ்சித்துறை, இந்த 4 நல்லா தரவா பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலையும் நமக்கு 1 வந்துடும், அட்டன் பண்ணிடலாம். இதுவும் அதே மாதிரி தான். திணைத்துறை விளக்கம் 2 மார்க்கு, சான்று 1 மார்க்கு, பொருத்தத்துக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் தமிழாக்கம், இதுல இந்த 2ம் கண்டிப்பா வந்துடும். அணில 1, திணைத்துறையில 1 கண்டிப்பா வந்துடும். இது போக தமிழாக்கம் வரலாம். சரியா? இது வந்து நமக்கு மொழிபெயர்ச்சி பகுதியில இருக்குது. 19, 40, 94, 125, 149 இந்த பக்கங்கள்ல இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும், அதுல இருந்து தான் வரும். இது வரலாம். அடுத்து படிவம் இருக்குது, இந்த படிவமும் வரலாம். பக்கம் 104, 154 2 படிவம் இருக்குது. 2ஐயும் நல்லா தரவா பார்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் இலக்கிய நயம் பாராட்டுக, இதுவும் நமக்கு வரலாம். பக்கம் 19, 40, 89, 125, 149 இந்த பக்கங்கள்ல இருக்குது. அந்த இலக்கிய நயம் பாராட்டவும் பார்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் கடிதம், இதுவும் வரலாம். பக்கம் 71, 153 இந்த 2 கடிதம் இருக்குது. அதாவது தட்டச்சர் பணி, அந்த இதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுச் சான்றிதழ் வேண்டி, இந்த 2 கடிதம் ரொம்ப முக்கியமானது. இதான் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ இது 2 நல்லா தரவா பார்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு
பொருத்தி எழுதுக. அது வந்து பக்கம் எண் 95ல இருக்குது. அதுல கொடுத்துருக்கக்கூடிய பழமொழிகள் எல்லாத்தையும் நல்லா தரவா பார்த்துக்கிறங்க. அதுல நமக்கு என்னென்ன பழமொழிகளை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆணைக்கும் அடிசருக்கும் திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, எறும்பு ஊற கல்லும் தேயும், ஊழி பெயரினும் தாம் பெயரார், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த பழமொழிகளை மட்டும் அது வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுறது மாதிரி ஒரு பேராகிராஃப் வந்து ரெடி பண்ணிக்கிறீங்க. சரியா? ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதை ரிவைஸ் பண்ணி பிழைகள் இல்லாமல் எழுதி பார்த்துக்கோங்க. சரியா? இது 2 வந்துடும். இது 2ல் ஒன்று வந்துடும். அப்போ 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இன்னும் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறணும். பழமொழி பார்க்கணும், கடிதம் பார்க்கணும், இலக்கிய நயம் பாராட்டணும், படிவம் பார்க்கணும், தமிழாக்கம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் இன்னும் ஒரு கான்செப்ட் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அப்போ 3 × 4 12 மார்க் நீங்கள் வாங்கிடலாம். சரியா? இது ஒரு விஷயம். இது ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். முடிஞ்சா? இப்போ அடுத்தது நெடுவினா. நெடுவினா ஆல்ரெடி நான் முக்கியமான நெடுவினாக்கள் என்னென்ன அப்படின்றது சொல்லியிருக்கேன். அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன், போனேத்து போட்ட வீடியோலேயே. இப்போ இதுலேயும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். நான் சொல்லக்கூடியது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. இப்போ பொதுவாகவே முதல் 3 இயல், சரியா, இயல் 1, 2, 3, இந்த 3 இயல்ல இருக்கக்கூடிய செய்யுள் நெடுவினா, உரைநடை நெடுவினா, துணைப்பாட நெடுவினா, இதை எல்லாத்தையும் தரவா படிச்சிங்கனாலே 3 நெடுவினா அட்டன் பண்ணிடலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? அப்படி இல்லைன்னா நான் சொல்லக்கூடியதை நோட் பண்ணிக்கிறீங்க. கேள்வி 44ல் வரக்கூடியதை நீங்கள் அட்டன் பண்ணணும்னா, சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும், இக்கூற்றை முப்பால் வழி விரித்துரைக்க, அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நிறுவுக, செய்நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. இந்த 3 கேள்வியை தரவா படிச்சுக்கிறேங்க. அப்படி இல்லைன்னா, பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுக, சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தகோட்ட பகுதிகள் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன, அரங்கின் அமைப்பை சிலப்பதிகாரத்தின் வழி விளக்கி எழுதுக. இந்த 3 நெடுவினாவை படிச்சுக்கிறேன். ஏதாவது ஒரு செட்டு திருக்குறள், இல்லைன்னா இப்போ நான் சொன்ன 3 இது ஒன்றா. அதே போல் கேள்வி 45 நீங்கள் அட்டன் பண்ணணும்னா அதே போல தான். ஃபர்ஸ்ட் 3 இயல் நீங்கள் தரவா இருந்தீங்கனாலே போதும். அப்படி இல்லைன்னா, மயிலை சீனி வேங்கடசாமி ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதை சான்றுகளுடன் நிறுவுக, பண்டை கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக, நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இந்த 3. அப்படி இல்லைன்னா, திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமா, உங்கள் கருத்தை கட்டுரையாக்குக, குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் எவ்வாறு பரந்த அமைப்பாக கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக, நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இந்த 3 நெடுவினாக்களை தரவா படிச்சுக்கிறேங்க. அதே போல கேள்வி 46க்கு பார்த்தீங்கன்னா, உரிமை தாகம், அது அப்படி இல்லைன்னா நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்திரனின் நினைவலைகள், இல்லைன்னா சூரியனை பிரசவிக்கும் பாறை. இந்த 3. அதுக்கு பதிலாக பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊர், பாரதியின் கடிதம், அப்புறம் சூரியனை பிரசவிக்கும் பாறை. இந்த 3 ஏதாவது ஒரு செட் ஆஃப் 3 நெடுவினாக்களை படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 3 கேள்வியுமே அட்டன் பண்ணலாம். 44, 45, 46. சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மொழிபெயர்ச்சி பகுதிகளில் இருந்து வரக்கூடிய கேள்விகளை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நம்ம அட்டன் பண்ணி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ நீங்கள் பார்த்தோட நிப்பாட்டாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த லைக் கிளிக் பண்ணியாச்சா? கிளிக் பண்ணிடுங்க. சரியா? தேங்க்யூ.